நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி நாம கர்த்தரை தெரிந்து கொள்ளலைங்க. கர்த்தர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். எதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் சொல்றேன். உங்க ஆத்மாவில சேவ் பண்ணிக்கோங்க. அவருக்காகவும் அவருக்கு சொந்தமாகவும் அவருடைய ஜனங்களாகவும் இருக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்படும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் நாம் ரட்சிப்படையும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இதிலிருந்து ரட்சிப்படைய from the power of sin, பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் ரட்சிப்படையும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய துதியை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிரியை நாம் அறிவிக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனியையும் மன திரும்புதலுக்கு ஏற்ற கனியையும் ஆவியின் கனியையும் கொடுக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இது எல்லா காரணத்துக்காகவும் தாங்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டும் இல்ல, அவருடைய சீஷர்களில் ஒரு சிலரை அப்போஸ்தலராகவும் மெய்ப்பராகவும் போதகராகவும் சுவிசேஷகராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் தெரிந்து கொண்டார். இது எல்லாத்துக்கும் மேல உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி அவருடைய பிரசன்னத்துல நாம் தங்கி இருக்கும்படிக்கு எங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவரிடத்துல நம்மை சேர்த்திருக்கிறாருங்க. உண்மையாவே நம்ம பாக்கியவான்கள் தான். இதை நினைத்து நாம் கர்த்தரை துதிப்போம். God bless you all.